பொடி திருப்படிக்கு மாணவனுக்கு வணக்கம். நம்ம இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்பாங்க. எது கேட்பாங்க கேட்டிங்கன்னா, எல்னினோ, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்னினோ. ஏன்னா சூப்பர் எல்னினோங்கிறது இந்த வருடம் கண்டிப்பாக ஐஎம்டி சொல்லிட்டான், 10% மழைப்பொழிவு கம்மின்னு சொல்லிட்டான். ஜூலை மாதம் 40% கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வேர்ல்டுலேயும் பார்த்தீங்கன்னா NOAA, ஏன்னா நேஷ்னல் ஓஷனிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க சூப்பர் எல்னினோ. எல்லா எல்னினோவும் இந்தியாவில் மான்சூனை பாதிக்குமானா கிடையாது. ஏன்னா இந்தியன் ஓஷனில் ஐஓடி இருக்கும். ஐஓடி பாசிட்டிவாக இருந்து எல்னினோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்தியாவுக்கு மழை பெய்ய தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் நமக்கு பயங்கரமாக அஃபெக்ட் இருக்குது. உறுதியாக ஒரு கொஸ்டின் கேட்காங்க. சூப்பர் எல்னினோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் 2026 வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எல்னினோன்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அப்போ என்சோ அப்படிம்பாங்க. என்ன என்சோ? எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன். சதர்னில் பசிபிக் ஓஷனில், இப்போ பசிபிக் ஓஷன் தான் அந்த மேப்பில் வச்சுருக்கேன். பசிபிக் ஓஷன்லையும் சதர்னில் ஆசிலேஷன் நடக்கிறது. இங்கேருந்து தண்ணி அங்கே போகிறது, அங்கேருந்து தண்ணி இங்கே வருது, அதான் ஆசிலேஷன். இந்த ஃபேஸில் பார்க்கும்போது இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நார்மல். ஏன்னா அதுக்கு நார்மலுக்கு நேராக ஆப்போசிட் தான் நமக்கு என்னென்னா எல்னினோ. அப்புறம் லானினோ. லானினோங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலிருந்து பார்க்கும்போது இன்டென்சிட்டி தீவிரமாக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல இது தீவிரமாக, இது கூல் ஃபேஸ். எல்னினோங்கிறது வார்ம் ஃபேஸ். இப்போ எல்னினோ தீவிரமாக இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா சூப்பர் எல்னினோன்னு வச்சுருக்காங்க. சூப்பர் எல்னினோங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அந்த நினோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருந்தால் அது சூப்பர் எல்னினோ. 0.5 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் எல்னினோ. இது கொஸ்டின் கேட்கலாம். அப்போது நார்மல் ஃபேஸில் பசிபிக் ஓஷனில் என்ன மாற்றம் இருக்குது, எல்னினோ ஃபேஸில் என்ன மாற்றம் இருக்குது, லானினோ ஃபேஸில் என்ன மாற்றம் இருக்குது தான் பார்க்குறோம். அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பசிபிக் ஓஷனில், அதுவும் சதர்ன் பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஈக்குவேட்டர், ஒரு கோடை போடுறீங்க. ஈக்குவேட்டர் போடுற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு மேலே அப்படியே சவுத் அமெரிக்கா கட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேட்டர் போடுறோம். அந்த ஈக்குவேட்டருக்கு கீழே தான் அந்த இது நடக்குது. இப்போ ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இருக்கும், இந்த இடத்துல சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் இருக்கும். இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு இப்படி மோதி தண்ணி இப்படி நேராக போகும். இப்படி மோதி தண்ணி, இங்கே உள்ள தண்ணி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ நார்மலான இயரை பார்க்குறோம். நார்மலான இயரில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா சன்னுடைய ரேஸ் வெர்டிக்கலாக விழும்போது வார்மாக இருக்கும். அப்போ இந்த தண்ணி என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா அந்த வெந்நீர் மாதிரி இருக்கும். இப்போ காற்று இப்படி மோதி தள்ளி 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 விடுறதுனால இங்கேருந்து வார்ம் வாட்டர் ஃபுல்லாக என்ன போகும் கேட்டால் இந்த இடத்துல போய் ஒரு இதாக உருவாகும், ஒரு பூல் ஒன்று உருவாகும், வார்ம் பூல். இப்போ இது நார்மலாக உருவாகும். ஃபுல்லாகவே வெந்நீர், இங்கே உள்ள வெந்நீர் எல்லாம் அந்த இடத்துல போய் சேருதுன்னு வச்சுக்கிடுங்க. ஏன் அந்த இடத்துல சேருதுன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐலாண்டாக இருக்கலாம், முட்டிட்டு இந்த இடத்துல போய் நிற்கிது. அப்போ வார்ம் வாட்டர் ஒரு இடத்துல இருந்தாவே லோ ப்ரெஷர் உருவாகும். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது இதை தான் கவனிக்கணும். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், அந்த இதுதான். அப்போ லோ ப்ரெஷர் ஒரு இடத்துல உருவாகணும்னா அந்த இடத்துல எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும். அப்போ எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேகம் ஃபார்ம் ஆகும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். இப்போ ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் நோக்கி போயிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த வெந்நீர் எல்லாம் அங்கே போயிட்டு, அப்போ இங்கே என்ன ப்ரெஷர் இருக்கும்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். இங்கே என்ன ப்ரெஷர் இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து லோ ப்ரெஷர்னா ஹீட் அதிகமாக இருக்குது. ஹீட் அதிகமாக இருக்கும்போது காற்று என்ன ஆகும்னா மேலே போயிட்டே இருக்கும். சீரட் அடித்தா புகை எங்கே போகுது, மேலே போகுது. அப்போ இங்கேருந்து போகிற காற்று டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த சைடும் டிஃப்ளெக்ட் ஆகும், இந்த சைடும் டிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேருந்து டிஃப்ளெக்ட் ஆகி இங்கே சப்சிடன்ஸ் ஆகும். இதை தான் வாக்கர் சர்க்கிள் அப்படிம்பாங்க. வால்கர் சர்க்குலேஷன். அங்கே ஒரு வால்கர் சர்க்குலேஷன் இருக்கும், இங்கே ஒரு வால்கர் சர்க்குலேஷன் இருக்கும். அப்போ லோ ப்ரெஷர் என்னச்சுன்னா ஆவியாகி மேலே போய் மேகம் ஃபார்ம் ஆகி மழையை குடிச்சு அங்கே ஹை ப்ரெஷர் ஆகும். இப்போ இங்கே ஹை ப்ரெஷர்னா இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும், அப்படியே சேஞ்ச் ஆகி திரும்ப இங்கே சப்சிடன்ஸ் ஆகும். ஒரு சர்க்குலர் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன, வால்கர் சர்க்குலேஷன். இதுதான் மெயின் காரணம்.
நார்மல் இயர். அப்போ நார்மல் இயர்னு பார்க்கும்போது இந்த சைடு நல்ல மழைப்பொழிவு பெய்யுது, இந்த சைடு வந்து என்னென்னா மழைப்பொழிவு இருக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்வெல்லிங் நடக்கும். இந்த இடத்துல உள்ள தண்ணிலாம் அங்கே போகிறதுனால கீழே இருந்து தண்ணி என்னச்சுன்னா மேலே வரும். இது வந்து கோல்டு வாட்டர், கோல்டு கரண்ட், கம்போல்டு கோல்டு கரண்ட்பாங்க, பெருன்னு ஒரு கோல்டு கரண்ட் சொல்லுவாங்க. அது வந்து பைட்டா பிளாங்டன் நிறைய கொண்டு வரனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா மீன்லாம் அதிகமாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க மீனை வச்சு தான் அதிகமாக பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக நெத்திலி மீன் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த சைடில் ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நைட்ரேட் உரம் அதிகமாக இருக்கும். சில்லி அதனால தான் நைட்ரேட் உரத்தில் நம்பர் 1 இருக்கிறான். அப்போ இது எல்லாமே இவங்களுக்குள்ள எக்கனாமிக் சோர்ஸ். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா டெசர்ட் இருக்கும். இந்த இடம் பாலைவனம். ஏன்னா இந்த சைடு மழை இல்லைனால அது பாலைவனமாக இருக்குது. இந்த சைடு நல்ல மழைப்பொழிவு இருக்கும், இந்த சைடு மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கும். கலிஃபோர்னியா டெசர்ட்டில் அந்த சைடு தான் இருக்கும். இப்போ இது வந்து நார்மல் இயரில் இருக்கக்கூடியது. இப்போ இதே தீவிரமாக இருக்குது, பயங்கர தீவிரமாக இருக்குது. அதாவது இந்த வாட்ரு பெருசாகிடுது, இது மழைப்பொழிவு நல்லா அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது. இதை வந்து லானினோ அப்படிம்பாங்க. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய இயர் வந்து தீவிரமாக இருந்தால் அதுக்கு லானினோ. அப்போ தீவிரமாக இருக்குன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா வறட்சி அதிகமாக இருக்கும். வறட்சி அதிகமாக இருக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடுகள் ஃபுல்லாக ஃபயர் ஆயிரும் வறட்சியில், அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு நார்மல் ஃபேஸுடைய ஒரு இன்டென்சிஃபியான வடிவம் தான் என்னென்னா லானினோ வடிவம். இப்போ நமக்கு லானினோவை கேட்குறத விட என்ன கேட்பாங்கன்னா எல்னினோ தான் கேட்பாங்க. லானினோனா லிட்டில் கேர்ள் அப்படிம்பாங்க. இதனுடைய தாக்கம் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் தான் தெரியும் இதனுடைய தாக்கம். டிசம்பர் மாதம் நடக்கிறதுனால நம்ம என்னென்னா எல்னினோ வந்து சின்ன பையன் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு என்னென்னா இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே மாற்றி நடக்கிறதுக்கு பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா எல்னினோ. மாற்றி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த வால்கர் சர்க்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்குலேஷன் வந்து வீக் ஆயிரும். வீக் ஆகும்போது இந்த ட்ரேட் விண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரேட் விண்டும் வீக் ஆயிரும். அப்போ கவுண்டர் கரண்ட்டு ஆப்போசிட்டாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நடக்கும்னா இங்கே இருக்கிற இந்த வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, சுடு தண்ணி இருக்கா, இந்த சுடு தண்ணி என்னன்னா இந்த ட்ரேடு கரண்ட் இப்படி மோதி இங்கே போகிறது வால்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகிறனால இது வந்து மோதி போகாது. அப்போ இங்கே இருக்கிற குவிஞ்சி இருக்கக்கூடிய இந்த வெந்நீர் வந்து அப்படியே டைலூட் ஆகும். டைலூட் ஆகி இந்த பக்கத்தில் வந்து மோதிடும். அப்போ அங்கேருந்து லோ ப்ரெஷர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். லோ ப்ரெஷர் ஏன்னா அங்கேருந்து லோ ப்ரெஷர் வந்து இந்த இடத்துக்கு லோ ப்ரெஷர் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ப்ரெஷர் ஆயிரும், ஹை ப்ரெஷர் ஆயிரும். எதெல்லாம் நடக்குது, வால்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகிறதுனால நடக்குது. லோ ப்ரெஷர் உருவாச்சுன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா மேகம் ஃபார்ம் ஆகும், மழைப்பொழிவு இருக்கும். இந்த மழைப்பொழிவு இருக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக கிடைக்கும். மழைப்பொழிவு அதிகமாக இருக்கனால மீன்லாம் கிடைக்காது. இந்த இடத்துல மீன் கிடைக்காது. இந்த இடத்துலலாம் பயங்கரமாக மழை சைக்ளோன் ஃபார்ம் ஆகி மழை பெஞ்சிட்ருக்கும். கலிஃபோர்னியா டெசர்ட் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கும். இப்போ ரெயின்ஃபால் உழாத இடத்துக்கு ரெயின்ஃபால் இருக்கும். ரெயின்ஃபால் உழக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் பெய்யாது, வறட்சி ஆயிரும். இதனுடைய தாக்கம் வந்து இந்தியன் ஓஷனுக்கும் வரும். அப்போ எல்னினோ ஃபார்ம் ஆனாவே இந்தியன் ஓஷன் தாக்கம் வருமானா கிடையாது. இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா ஐஓடி இருக்கும், இந்தியன் ஓஷன் டைப்போல் இருக்கும். அது பாசிட்டிவாக இருந்து எல்னினோவாக இருந்துன்னு வச்சுருங்களேன் நமக்கு மழை தான் பெய்யும். இப்போ ஐஓடியும் நெகட்டிவாக இருந்து எல்னினோ இருந்துன்னா நமக்கு வறட்சி ஆயிரும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஆட்டம் எல்னினோ ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு 6-7 தடவை தான் இந்தியாவில் வறட்சி ஏற்பட்டுருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து வறட்சி கண்டிப்பாக இருக்கும். இதான் வந்து அவருடைய கான்செப்ட். நார்மல் இதில் எப்படி இருக்குது, நார்மல் தீவிரமானா லானினோ, நார்மலுக்கு ஆப்போசிட் என்னென்னா எல்னினோ ஃபேக்ட். இதை தான் நம்ம வந்து ஒரு மேப் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புரியும். இது எல்லாமே எங்கே நடக்குன்னா பசிபிக் ஓஷனில் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லானினோ கண்டிஷன் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்னினோ கண்டிஷன் இருக்குது. இப்போ நார்மல் கண்டிஷன் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் பசிபிக் ஓஷன். இந்த இடத்துல சவுத் அமெரிக்கா கீழே தான் நடக்குது, சதர்ன் ஆசிலேஷன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அந்த சைடு ஆஸ்திரேலியா, இங்கேருந்து இந்த ஹீட் வாட்டர் இந்த போது பார்த்தீங்களா அந்த ட்ரேட் விண்டு போயிட்டு இருக்குது. இங்கேருந்து வெந்நீர் அப்படியே சேர்ந்து இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே வருதா ஹீட் வாட்டர், இங்கேருந்து மூவ் ஆகுதா, ஏன்னா சர்க்குலேஷன். இந்த இடத்துல பாருங்கள் இந்த கோல்டு கரண்ட் அப்ஃபில்லிங் ஆகுது பாருங்கள், கோல்டு கரண்ட். இந்த இடத்துல தான் மீன்லாம் கிடைக்கும். அப்போ இது வந்து நார்மல் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அப்போ இங்கே என்ன ப்ரெஷர் உருவாகுது, லோ ப்ரெஷர் இருக்குது. லோ ப்ரெஷர் உருவாகினாவே மழைப்பொழிவு இருக்கும்.
நமக்கு நியூஸில் அப்படி தான் சொல்லுவாங்க, தாழ்வு அழுத்தம் மையம் கொண்டுள்ளது அப்படிம்பாங்க. தாழ்வு அழுத்தம்னா லோ ப்ரெஷர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்னது, இங்கே ஹை ப்ரெஷர். எப்போவுமே ஹை ப்ரெஷர் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, லோ ப்ரெஷர் நோக்கி போகுதுன்னு வச்சுருவோம். இதுக்கு மெயின் காரணம்னா அந்த ட்ரேட் விண்டு. அது போக என்ன கேட்டிங்கன்னா அந்த சர்க்குலேஷன், வால்கர் சர்க்குலேஷன், இதுதான் மெயினான காரணம். ஓகே, இப்போ நார்மல் கண்டிஷன் ஓரளவு புரியுதா? இது லானினோவில் பாருங்கள், அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வால்கர் இது எப்படி இருக்குது பாருங்கள், பெருசாகுது பாருங்கள். அப்போ அந்த வெந்நீர் வந்து பெருசாக போகுது. அப்போ மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். மழைப்பொழிவு என்ன தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். இன்க்ரீஸ்ட் ட்ரேட் விண்ட், இந்த ட்ரேட் விண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. வால்கர் சர்க்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மழைப்பொழிவு இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், பயங்கர ட்ரையாக இருக்கும். ஏன்னா இது வந்து லானினோ கண்டிஷன். இப்போ எல்னினோ கண்டிஷனுங்கிறது அப்படியே மாற்றி நடக்கும். இந்த வால்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகுது, ட்ரைட் விண்டு வீக்காக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற வெந்நீர் ஊற்று இந்த சைடு வருது பாருங்க, வந்துட்டா? இதான் எல்னினோ பேஸ். அப்போ இங்கே என்ன ப்ரெஷரு, லோ ப்ரெஷரு. இங்கே என்ன ப்ரெஷரு, ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் இருக்க இடத்துல மழைப்பொழிவு இருக்காது, லோ ப்ரெஷர் இருக்க இடத்துல மழைப்பொழிவு இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வார்மர். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, நார்த் அமெரிக்கா சரியான மழைப்பொழிவு இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. அப்போ இதுதான் நமக்கு எல்னினோ. இந்த வருஷத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் எல்னினோ அப்படிங்காங்க. இது எப்போன்னா லிட்டன் பிரீல் நடந்தது. நம்ம லிட்டன் படிப்போம், அவர் தான் அந்த ஃபெமின் நடக்கும், பஞ்சம் இருக்கும். பஞ்சம் இருக்கும்போது அவர் மாற்ற காரணம்னா அந்த வருஷம் வந்து சூப்பர் எல்னினோ இருக்கும். அப்போ பஞ்சமாக இருக்கும். பஞ்சனால அவர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபிகராக மாறிடுவார். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் எல்னினோங்கிறது கிட்டத்தட்ட இதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய சூப்பர் எல்னினோ. அப்போ வந்து முக்கியமானது அதான். அப்போ சூப்பர் எல்னினோனா வறட்சி அதிகமாக இருக்கும், எக்கனாமி பாதிக்கும். எக்கனாமி பார்க்கும்போது ஜிடிபி பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். வறட்சி, தண்ணியுடைய பற்றாக்குறை வரும், எல்லாமே வரும். இதான் அந்த உடைய மேப்பு. அப்போ அந்த 3 மேப்பையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு தெரியும். இப்போ இந்த வருஷம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இம்பேக்ட் ஆஃப் சூப்பர் எல்னினோ. இம்பேக்ட் ஆஃப் சூப்பர் எல்னினோ. சூப்பர் எல்னினோட அவருடைய இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2027 ஹாட்டஸ்ட் இயர் அப்படிங்காங்க. ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே ஒரு 20 சிட்டியில் 19 சிட்டி இந்தியாவில் தான் இருக்குது ஹாட்டஸ்ட். ஒரே ஒரு சிட்டி பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்குது. இந்த சூப்பர் எல்னினோலாம் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் மான்சூன் வீக்காக போகுது. இந்தியன் மான்சூன் வீக்காக போகுது. அப்போ நீங்கள் பார்க்கணும், எல்னினோ வந்தாவே இந்தியன் மான்சூன் வீக்காகவும் சொல்ல முடியாது. வீக் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது ஆகுது. பிறகு பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக போகுது. ஹீட்டு, இந்த ஹீட்டு எப்படி உருவாகுதுன்னா, கேஞ்சட்டிக் பிளெயின் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில், அந்த கேஞ்சட்டிக் பிளெயினில் ஒரு ஹீட்டு டோமே உருவாக போகுது. இப்படி ஒரு டோம், ஹீட் டோம் உருவாக போகுது. ஹீட்டு டோம் உருவனால அங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் க்ளவுடே ஃபார்ம் ஆகாது. அப்போ மழைப்பொழிவே இருக்காது. இது அங்கே நடக்கும். இதனால் என்ன நடக்குன்னா, பஞ்சம் ரொம்ப நாள் நீடிக்கும். ப்ரொலாங்டு ட்ராட், இதெல்லாம் அந்த இம்பேக்ட் மெயின்ஸில் எழுதும்போது எழுதிக்கலாம். என்ன இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூப்பர் எல்னினோ, லானினோ இதெல்லாம் டிக்ளேர் பண்ணுறது யார் அப்படிங்கன்னா NOAA. அமெரிக்கா, நமக்கு IMD இருக்கிற மாதிரி அமெரிக்கா கூடு. என்ன வானிலை, அமெரிக்காவுடைய வானிலை ஆராய்ச்சி மையம், நேஷனல் என்ன ஓசியானிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்னினோங்கிறது 2015-16 இருந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இவங்க டிக்ளேர் பண்ணது எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ONI இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க, ஓசியனிக் நினோ இண்டெக்ஸ். என்ன இது வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பசிபிக் ஓஷனில் ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்து 5 தடவை 5 கான்சிக்யூட்டிவ் டேமாக பார்ப்பாங்க. அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 0.5 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் எல்னினோ. 0.5 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருந்தால் அது லானினோ.
2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால் சூப்பர் எல்னினோ. இதான் அந்த பாயிண்ட். இது கேட்பான், அந்த இடம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்னினோ எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 2015-16 வந்துச்சு. அப்போ எல்னினோனால சவுத் வெஸ்ட் மான்சூன் அஃபெக்ட் ஆகும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் பயங்கரமாக பெய்யலாம். இப்போ 2015 சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதான் காரணம். ஏன்னா லானுன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்துச்சு இந்தியாவில். 2019, 20, 22 வரை இருந்துச்சு. ஏன்னா இது இந்தியாவில் அந்த இதெல்லாம் கேட்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி பேப்பரில் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு கூட பேப்பரில் வந்துருக்குது. IMD ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க, ஜூலை மாதம் 28 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும், 22 சென்டிமீட்டரில் 96% தான் பெய்யுங்காங்க. ஜூலை மாதத்துடைய ஆவரேஜ் ரிப்போர்ட் 40% குறையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும் இந்த ரெயின்ஃபாலில். இப்போ 3 கண்டிஷன் உங்களுக்கு புரியும். இப்போ லானினா கண்டிஷன் தான் இருக்கா. லானினா என்ன கேட்டிங்கன்னா பசிபிக் ஓஷனில் தீவிரமாக மழை பெய்யும். அதான் சாரி, ஆஸ்திரேலியா பக்கம் என்ன செய்யும், தீவிரம் வந்து இதான் வால்கர் சர்க்குலேஷன். இப்போ இதான் வந்து நமக்கு என்னென்னா லானினா கண்டிஷன். அடுத்தது எல்னினோ மொடாக்கி அப்படிம்பாங்க. எல்னினோ மொடாக்கிங்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக எல்னினோங்கிறது இங்கே வந்து நமக்கு என்ன உருவாகும்னா லோ ப்ரெஷர் உருவாகும், இங்கே நமக்கு என்ன வரும், ஹை ப்ரெஷர் உருவாகும். எல்னினோ மொடாக்கிங்கிறது என்னென்னா, அந்த ரெண்டுக்கு நடுவில் லோ ப்ரெஷர் உருவாயிரும். லோ ப்ரெஷர் உருவாகும்னா என்ன நடக்கும், காற்று வந்து என்ன பண்ணுது, அப்லிஃப்ட் ஆகும், போயிட்டு இந்த இடத்துல மேகம் ஃபார்ம் ஆகும். எங்கெல்லாம் லோ ப்ரெஷர் வருதோ அங்கெல்லாம் மேகம் ஃபார்ம் ஆகிரும், அங்கெல்லாம் மழை பெய்யும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்று மேலே போயிட்டு ஒரு சர்க்குலேஷன் வரும், இப்படி இறங்கும். அதே மாதிரி இந்த சைடு மேலே போயிட்டு இப்படி ஒரு சர்க்குலேஷன் வரும். இந்த வால்கர் சர்க்குலேஷன் 2 ஃபார்ம் ஆகும். அந்த 2 ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எல்னினோ மொடாக்கி. அப்போது பசிபிக் ஓஷனில் சென்ட்ரலில் லோ ப்ரெஷர் உருவாயிரும். இதான் எல்னினோ மொடாக்கி. அப்போ நமக்கு மழை எங்கே பெய்யும் கேட்டிங்கன்னா சென்ட்ரலில் பெய்யும். இவனுக்கும் பெய்யாது, அவனுக்கும் பெய்யாது. ஏன்னா அவனுக்கு 2 பேருக்கு என்ன ப்ரெஷர் உருவாயிரும், ஹை ப்ரெஷர் உருவாயிரும். இவனுக்கும் இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும், இவனுக்கும் இந்த சைடில் என்ன இருக்கும், ஹை ப்ரெஷர் உருவாயிரும். எல்னினோ மொடாக்கி பிரியில். இப்போ இது வந்து எல்னினோ மொடாக்கினா வேற ஒன்றும் கிடையாது, 2 வால்கர் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் மேடன் ஜூலியன் ஆசிலேஷனுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குளோபல் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கும். பசிபிக் ஓஷனில் மட்டும் நடந்தால் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்னினோ லானினோ இந்த இம்பேக்ட்லாம் பார்க்குறோம். இது வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் தான் நடக்கும், 30 நாள் 45 நாள் 60 நாள் நடக்கும். ஆனால் உலகம் ஃபுல்லாகவே அது சுற்றி வந்துட்டு இருக்க மாதிரி, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். எல்லா ஓஷன்லையும் அது நடக்கிறனால அதுக்கு பேர் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன். இந்த எல்னினோ மெஷர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 3 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னென்னா ஓசியானிக் நீனோ இண்டெக்ஸ். இதை நம்ம பார்த்தோம். இந்த இண்டெக்ஸ் படி 0.5 டெம்பரேச்சர் இருந்து 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகமானால் அதுக்கு பேர் எல்னினோ. 0.5 டிகிரி செல்சியஸை விட குறைஞ்சா லானினோ. 2 டிகிரி செல்சியஸ் அதிகமானால் அதுக்கு பேர் என்ன, சூப்பர் எல்னினோ. இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கன்னா அமெரிக்காவுடைய NOAA வானிலை ஆராய்ச்சி மையம், நேஷனல் ஓசியானிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க தான் இந்த இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எங்கன்னா பசிபிக் ஓஷனில் இந்த இண்டெக்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த இண்டெக்ஸ். நீனோ 3.4 அப்படிம்பாங்க. நீனோ 3.4 இந்த இருக்கா, இதான் இண்டெக்ஸ் 3.4. அதாவது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ். இதனுடைய லேட்டிடியூடு நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 5 டிகிரி சவுத்துலேருந்து 5 டிகிரி என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த். லாங்கிடியூடுன்னு பார்க்கும்போது 120 டிகிரி வெஸ்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா 170 டிகிரி வெஸ்ட். இப்போ இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் தான் மெஷர் பண்ணுறாங்க. நீனோ 3.4. இது கேட்கலாம், அந்த கொஸ்டின் வந்து இந்த இடம் கேட்கலாம். அப்போ வந்து இப்போ ரீசனாக மெஷர் பண்ணி ஒரு 3 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் முக்கியமான மெத்தட். இதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசனாக பேப்பரில் இதான் வந்துச்சு, ஆர்டிக்கல் இதான் வந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது நமக்கு கேட்டு சூப்பர் எல்னினோங்கிறது என்னங்கிறது சொல்லலாம். இதுக்கு முன்னக்கூட்டி என்ன மெஷர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பசிபிக் ஓஷனில் இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து சதன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ் இந்த இருக்குல்ல, இதான் வந்து சதன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ். இதை தான் மெஷர் பண்ணுறாங்க. எப்படி மெஷர் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நமக்கு பசிபிக் ஓஷனில் 2 பாயிண்ட் எடுக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து தகைத்தி ஃப்ரெஞ்சு ஐலாண்டு ஒன்று, இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா டார்வின் இந்த இடத்துல இருக்கக்கூடிய
நமக்கு வந்து டார்வின், ஆஸ்திரேலியாவில் நார்த்தில் கூட ஒரு ஐலாண்ட். இந்த 2 ஐலாண்டில் டெம்பரேச்சர் எப்படி கூடுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த 2 இதுக்கு பேர் தான் சதன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ் சொல்லிட்டு இந்த 2 ஐலாண்டை வச்சு நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. இது பழைய மெத்தடு. கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். சதன் ஆசிலேஷன் இண்டெக்ஸில் எந்த தீவு எடுத்துக்கிட்டாங்கன்னா டார்வின் தீவையும் தகையாத்தி தீவும் எடுத்துக்கிறாங்க. டார்வின்ங்கிறது ஆஸ்திரேலியாவுக்குள்ளது, தகையாத்திங்கிறது வந்து ஃப்ரெஞ்சுக்குள்ளது. இது போக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐஓடிங்கிறது. ஐஓடினா என்னென்னா இந்தியன் ஓசன் டைப்போல். தனி இந்தியன் ஓசன் டைப்போல் பாசிட்டிவாக இருந்தால் இந்தியாவுக்கு நல்லா மழை பெய்யும். நெகட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அன்னைக்கு வந்து வறட்சி ஆயிரும். அப்போ அதுவும் முக்கியம். ஏன்னா இப்போ எல்னினோ பாசிட்டிவாக இருந்து ஐஓடியும் பாசிட்டிவாக இருந்தால் இந்தியாவுக்கு மழை தான் பெய்யும். ஐஓடி நெகட்டிவ் ஆகிட்டால் தான் நமக்கு கிளைமேட் இதாகும். அதை நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து சதன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ். இது போக இன்னொரு இண்டெக்ஸ் வைக்காங்க, ரோனி. ரோனின்னு என்னன்னா ரிலேட்டிவ் ஓசியானிக் நீனோ இண்டெக்ஸ். இதில் பாருங்கள், ரிலேட்டிவ்னு ஒரு வார்த்தை வந்துடுது. ரிலேட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பசிபிக் ஓஷனில் மட்டும்தானே பார்த்தோம், மற்ற ஓஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் இது. அப்போ ஆல் டிராஃபிக்கல் ஓஷன், ஆல் டிராஃபிக்கல் ஓஷன், எல்லா டிராஃபிக்கல் ஓஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பார்த்துருக்கும்போது ரிலேட்டிவ் ஓஷன், பசிபிக் ஓஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக 0.5 டிகிரி டு 1 டிகிரி செல்சியஸ் கூடியிருந்தால் அது வந்து வீக். 1 டிகிரி செல்சியஸில் இருந்து 1.5 இருந்தால் அது மாடரேட். 1.5 டு மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஓஷனை இது பண்ணுறது, ரிலேட்டிவ் பண்ணுறது. 2 டிகிரி கூடியிருந்தால் அது ஸ்ட்ராங். 2.5க்கு அதிகமாக இருந்தால், 2 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் வெரி ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. கம்பேரிஷன் படி சொல்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். பிவிக்குங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து பிவிக்கு தான் ட்ராவல் பண்ணணும். நம்ம ஜாகிரபியில் கொஸ்டின் கம்மினாலும் இப்போ சயின்ஸுக்கும் ஜாகிரபிக்கும் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் பிவிக்கு வந்து நல்லா அழுத்தி படிக்கணும், 4 ஆப்ஷன் சேர்த்து படிக்கணும். இப்போ வந்து மான்சூன், இந்த தடவை மான்சூன் வந்து உறுதியாக கொஸ்டின் இருக்குது. மான்சூன் பார்க்கும்போது நமக்கு 2 மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். இங்கே பார்க்கும்போது என்ன கொஸ்டின் கேட்குங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பினாமினா காஸ் அட்வர்ஸ் சேஞ்ச். என்ன அட்வர்ஸ் சேஞ்ச் இன் குளோபல் கிளைமேட் பேட்டர்ன். இப்போ குளோபல் கிளைமேட் பேட்டர்ன் ராக் ஹேவாக் வேர்ல்டு குளோபல் லெவலில் பார்க்கும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளட் அண்ட் ட்ராட் இங்கே ஏற்படும் கேட்டிருக்காங்க. அப்போது நல்லா வெள்ளம் வரணும், இல்லைன்னா நல்லா ட்ராட்டாக இருக்கணும். இப்போ இது என்னென்னா பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடியது, எல்லாருக்குமே அது ஒரு இம்பேக்டை உருவாக்கும். அதான் உங்களுக்கு அட்வர்ஸ் சேஞ்ச். ஒன்று எல்னினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுருங்களேன், எல்னினோ தான் ஆன்சர். இப்போ எல்னினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே நல்ல மழை பெய்யும் கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் போய் சவுத் அமெரிக்காவில் போய் பயங்கரமாக மழை பெய்யும். மழை பெய்ய வேண்டிய ஆஸ்திரேலியா பக்கம் மழை பெய்யாது. அப்போ இந்த இம்பேக்ட் என்னென்னா எல்லா இடமே ட்ராட்டாகவும் வறட்சியாகவும், அதே நேரத்தில் ஒரு இடத்துல பயங்கர அமெரிக்காவில் மழை பெய்யாத கலிஃபோர்னியா டெசர்ட் பக்கம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கும். அதை தான் கேட்குறான் கொஸ்டின். தமிழில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம் இருக்கணும், வறட்சி இருக்கணும், புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரிழவுகள் நிகழ காரணம் என்னன்னு கேட்காங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா எல்னினோ டைமில் பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரியும் வறட்சினால. சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மழை வெளுவெளுன்னு வெளுத்துரும். ஆப்ஷன்லேருந்து போட்டிங்கன்னா எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். இட்டாங்கிறது காட்மியம் டிசீஸில் வரக்கூடிய ஜப்பானில் வந்த ஒரு நோய். மின்மிட்டான்னு ஒரு டிசீஸ் இருக்கும், மெர்க்குரி மின்மிட்டா, இதுவும் ஜப்பானில் தான். இப்போ ஒரு டிசீஸ், அப்போ இது வராது. ஆனால் இது இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். இட்டா வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கான். கார்பன் டை ஆக்சைடு வந்து குளோபல் வார்மிங். இப்படிதான் 4 ஆன்சரும் படிக்கணும். டிராஃபிக்கல் சைக்ளோன்னா இதான் நமக்கு வந்து 0 டிகிரி, இது 23 டிகிரி கேன்சர், இது 23 டிகிரி கேப்ரிகான். இந்த இடத்துல வரக்கூடிய சைக்ளோனுக்கு பேர் வந்து டிராஃபிக்கல் சைக்ளோன். அதுக்கு மேலே வந்தால் டெம்பரேட் சைக்ளோன். இப்போ 4 ஆப்ஷனுமே சேர்த்து படிக்கணும். அதான் கொஸ்டின் கேட்காங்க. இந்த எல்னினோவை தான் கொடுக்காங்க. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த வாட்டர், ஹீட் வாட்டர். இங்கே லோ ப்ரெஷர் உருவாகும், இங்கே நல்லா மழை பெய்யும், இங்கே வறட்சியாக இருக்கும். இப்போ எல்னினோ பீரியட் என்னென்னா அப்படியே மாற்றி நடக்கும். இங்கே நல்ல மழை பெய்யும், இங்கே வறட்சியாக இருக்கும். இப்போ இதை தான் அந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன் விச் சீசன் ஜெட் ஸ்ட்ரீம் இன்ஃப்ளூன்சஸ் இந்த இந்தியன் மான்சூன்.
அப்போ ஜெட் ஸ்ட்ரீம், இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லி விண்டு வீசிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெஸ்டர்லி விண்ட்ஸுக்கு இடையில ஓடக்கூடியதான் ஜெட் ஸ்ட்ரீம். அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ங்கிறது எங்கே ஓடணும், அந்த ட்ராப்பா பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராப்பாஸ்பியருக்கு மேலே. ட்ராப்பாஸ்பியருடைய லிமிட் வந்து ஈக்குவேட்டர் பக்கம் 18 கிலோமீட்டர் இருக்கும், போலார் பக்கம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அதை பாஸ் பண்ணுற இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த விண்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஹையர் விண்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும், 300 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கும். ஜெட் ஸ்ட்ரீமே ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும். வெஸ்டர்லீஸ் விண்டே ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும். அதில் இது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அவருடைய எஃபெக்ட் வந்து இந்தியன் மான்சூனில் காட்டும். 2 மான்சூன்லையுமே, சம்மர் மான்சூனும் ரிஃப்ளெக்ட் ஆகும், வின்டர் மான்சூனும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த இன்ஃப்ளூன்சஸ் இந்த இந்தியன் மான்சூன் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது முதல் என்ன பார்த்தாங்கன்னா, எல்லாருமே தெர்மல்னு சொல்லி பார்த்தாங்க. ஹீட் உருவாகுது, அப்போ லோ ப்ரெஷர் உருவாகுது, அப்போ ஹை ப்ரெஷர் உள்ளே வர போகுதுன்னு பார்த்தாங்க. ரெண்டாவது என்ன பார்த்தாங்கன்னா, டைனமிக்னு சொல்லி பார்த்தாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. மூணாவது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் ஃபேக்டர் சொல்கிறாங்க. இதுதான் 1973 மோனக்ஸ் அப்படிங்காங்க. அதுதான் மான்சூன் எக்ஸ்பிரிமெண்ட்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஏன்னா யார் நடத்துகிறாங்கன்னா இந்தியாவும் யூஎஸ்எஸ்ஆரும். அப்போ இந்த ஃபேக்டை தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஃபேக்ட் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து எங்கே வந்து மோதுதுன்னு கேட்டிங்கன்னா, திபெத்தியன் பிளாட்டோவில் வந்து மோதி 2 கிளையாக பிரிஞ்சு மான்சூன் வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே அதான் காரணம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த மான்சூன் ஆரம்பிக்க முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா லூ காற்று வீசும். அது காரணம் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான். ஏன்னா ஜெட் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம் ஒரு அமுத்திட்டு இருக்கும். அப்போ வந்து அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வழியாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப்னு அடிச்சிடும். இந்த ஹை ப்ரெஷர் மாறினோடனே லோ ப்ரெஷர் ஆகும். லோ ப்ரெஷரும் நிறைய மேகம் வச்சு நல்லா மழை போய் ஆரம்பிச்சிடும் அடுத்தாப்பில். அப்போ வந்து 2 மான்சூனுமே ரிஃப்ளெக்ட் இருக்கும். 2 மான்சூனுமே அதுதான் இதில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அப்போ நமக்கு இது மெயின் காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காட்டில் எந்த பருவத்தின் தாக்கத்தை இருந்தாலும் 2 இதுலையுமே தாக்கத்தை உருவாக்கும். இதில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவரை கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா பஞ்செட்டி கோட்டேஸ்வரம், இவர் தான் 1958 இந்த தியரியை சொல்லுவார். முக்கியமான தியரி. இன்னைக்கு மான்சூனுக்கு மெயின் காரணமே இதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த திபெத்தியன் பிளாட்டோவில் வந்து ஜெட் ஸ்ட்ரீம் மோதி இந்தியாவுடைய மான்சூன் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து இவர் தான் தியரியை சொல்கிறார். அப்போ 1973 இவர் தான் வந்து டைரக்டர் ஆகிறார் ஐஎம்டிக்கு. 73 டைரக்டர் ஆகிறார். அப்போந்தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் 73 போடுறாங்க, மான்சூன் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. குளோபலி அக்செப்டட், இந்த தியரி வந்து குளோபலி அக்செப்டடாக இருக்கும். அப்போ வந்து திபெத்தியன் பிளாட்டிவ் மெயின் இம்பாக்ட் காரணம் இதான். இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா அப்போ நம்மளை பொறுத்த ஜெட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் என்ன, பெர்மனன்ட் ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 4 ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கும். போலார் ஹை, மேலே ஒரு போலார் ஹை இருக்கும், கீழே ஒரு போலார் ஹை இருக்கும். சப்ட்ராபிக்கல் லோ, மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். அப்போ மொத்தம் 4 ஆச்சு. இப்போ டெம்பரரி ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு சோமாலியா ஜெட் ஸ்ட்ரீம், இதெல்லாம் நம்ம பருவமழை காரணம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து 40 டிகிரி டு 60 டிகிரி லேட்டிடியூடில் ட்ராவல் பண்ணும். ஹைட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பா பாஸ் லிமிட்டில் ட்ராவல் பண்ணும். ஓகே, இது எல்லாமே நமக்கு இந்தியன் மான்சூனில் வரக்கூடிய கொஸ்டின் தான். கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கிடணும். இந்த இருக்குது பாருங்க, இதான் இந்த ஜெட் ஸ்ட்ரீமு. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஹிமாலயாஸில் வந்து மோதி இப்படி மோது பாருங்க, ஃபைபர் கேஷன் 2ஆ பிரிஞ்சு போகுது பாருங்க. இதுதான் மெயின் காரணம். அப்போ ஜெட் ஸ்ட்ரீம் எதில் மோதுனா ஹிமாலயாஸில் மோதுது. அப்போ திபெத் இருக்கு பாருங்க, திபெத் பிளாட்டியோ, வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பிளாட்டியோ என்னதுன்னு கேட்டீங்கன்னா திபெத் பிளாட்டியோ. ஹையஸ்ட் டேபிள் லேண்டுமாங்க, பெருசு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெருசு, இது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அப்போ இங்கே உள்ள மாற்றம் தான் இந்தியன் ஓஷன், சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் பெரிய இம்பாக்டை உருவாக்குதுங்காங்க. அப்போ இதனால என்ன நடக்குதுன்னா திபெத் பிளாட்டில் பயங்கர ஹீட் உருவாகும், இன்டென்ஸ் ஹீட், திபெத்தியன் பிளாட்டியோ. இப்போ இந்த தியரியை தனியாகவே பார்க்கணும்.
இதான் அந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் அசட்ஸ் அண்ட் ரீசன். இந்த அசட்ஸ் அண்ட் ரீசன் எல்லா இடத்துலையும் கேட்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ஏரியா உண்டு, அதில் மட்டும் தான் கேட்க முடியும். அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாங்கிறது நமக்கு தெரியும். அரேபியன் சீல தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் போய் மோதி கிட்டத்தட்ட அந்த இடத்துல 250 சென்டிமீட்டர் மழை பெய்யும் வெஸ்டர்ன் காட்ஸில். ஆனால் அஸ்ஸாம் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஹையஸ்ட், அங்கே 300க்கு மேலே பெஞ்சிரும். காசிகாரா ஜெயந்தி எல்லா இடத்துலையும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம். அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா 300 to 400 சென்டிமீட்டர் மழை பெய்யும். அப்போ அரேபியன் சி பிரான்ச் தான் அதிக மழைப்பொழிவு பெறுது. அப்போ ஃபஸ்ட்டு அதிகமாக பெறுறது வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள், ரெண்டாவது அரேபியன் சி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதி அதிக மழை பெறுகிறது. கரெக்டு, 250 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்று வீசும் திசையில் அமைந்துள்ளதால் அது முக்கியமானது. விண்ட்வேர்ட் சைடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேரளாவுக்கு நல்ல மழை பெய்யும், நமக்கு மழை பெய்யாது. நம்ம மலை மறைவு பிரதேசத்தில் இருக்கும், அவன் மழை பெரும் விண்ட்வேர்ட் சைடு, நம்ம இருக்கிறது லீவேர்ட் சைடு. இப்போ ரெண்டையும் பார்த்துக்கணும். இப்போ ரெண்டுமே கரெக்டு, ரீசனும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இந்த கொஸ்டின் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த கொஸ்டின் கேட்க முடியும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்தியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இது மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி அடிக்கும். அப்புறம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மும்பையில் அடிக்கும். அடிச்சுட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நர்மதா தப்தி வழியாக உள்ளே போகும் இந்த விண்டு. இங்கே 50 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும், இங்கே வந்து 250 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அப்புறம் அங்கே போய் அந்த இதில் போய் மோதும், எங்கே காரா காசி ஜெயந்தியால் கிட்டத்தட்ட 400 சென்டிமீட்டர் மழை பெய்யும். இப்போ இப்படி மோதுறது தான் இந்த சைடில் போகும்போது நமக்கு ஆரவழிக்கு பேரலாக ட்ராவல் ஆயிரும். மோதாதனால நமக்கு வெஸ்ட் ராஜஸ்தான் நினைச்சோன்னா மழைப்பொழிவே இருக்காது. இது வந்து கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துக்கணும். அடுத்தது வேர்டு மான்சூன் ஹாஸ் பின் டெரிவ்ட் ஃப்ரம், இது எல்லாருக்குமே தெரியும், அரபிக் வார்த்தை மௌசின். இப்போ எல்னினோ லானினோ என்ன வார்த்தைன்னு கேட்பாங்க, அது வந்து ஸ்பானிஷ். எல்னினோ லானினோங்கிறது ஏன்னா அந்த ஸ்டைலில் படிக்கணும், ஸ்பானிஷ். இப்போ இது வந்து ஆப்ஷன்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஹிந்தி வரைக்கும் வாய்ப்பு கிடையாது, மற்ற இதில் பார்த்தீங்கன்னா உருது வரைக்கும் வாய்ப்பு இல்லை, அரபிக் தான். இந்த அரபிக் இல்லை க்ரீக்கு அதுலேருந்து பார்க்கும்போது போடணும். இப்போ இதான் நமக்கு வந்து மேப்பு. சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதான் திருவனந்தபுரத்தில் வீசுது. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 10ஆம் தேதி இங்கே பாருங்க. இந்த இடத்துல ஆரவழி மலை இருக்கும், அதுக்கு பேரலாக ட்ராவல் ஆகிடுது, அதனால தான் மழைப்பொழிவு இல்லை. இப்போ நர்மதா தப்தியோடு போய் இந்த இடத்துல மோதும். பே ஆஃப் பெங்கால் கிளவரம் இருக்குது, இது இந்த அரக்கணியமால பட்டு இந்த சைடில் வந்து உள்ளே நுழையுது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நுழைய காரணம்னா ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் ஒன்று ட்ராவல் ஆகும், உள்ளே தள்ளிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக நல்ல மழை பெஞ்சிட்டு இங்கே போக போக கேஞ்சட்டிக் பிளேனில் போகும்போது மழைப்பொழிவு வந்து கம்மியாயிரும். இப்போ இது வந்து நமக்கு என்னென்னா சவுத்து வெஸ்ட் மான்சூன். காற்றை பொறுத்த இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுருவோம்ல, இந்தியாவுக்கு கீழே இருக்குது சவுத்து, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இப்போ இங்கேருந்து வந்ததுன்னா அது சவுத் வெஸ்ட். போன காற்று திரும்ப வரும், அதான் ரீட்ரீட்டிங் மான்சூன். இந்த வருது பாருங்க, போன காற்று திரும்புதா, திரும்பி அரக்கணியமால போய் மோதி திரும்ப இங்கே வரும். இங்கே வந்து தமிழ்நாடு மட்டும் மழை பெய்யும், தமிழ்நாடு சவுத் ஆஸ்திரேலியா மட்டும், சவுத்து ஆந்திரா மட்டும் நமக்கு என்ன செய்யும், மழை பெய்யும். இது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு நார்த் வெஸ்ட் மான்சூன். அப்போ இந்தியா முழுதும் மழை பெய்யக்கூடியது என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், தமிழ்நாட்டுக்கு மழை பெறுவது என்னென்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போ அந்த பீரியடில் நம்ம பார்த்துக்கணும். சவுத் வெஸ்ட் மான்சூன்ங்கிறது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15 வரை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரை இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, லைஃப் இன் இந்தியா primarily based on agriculture which is dependent for very existence in the southwest monsoon. அப்போ இந்தியா முழுதும் மழை பெய்யக்கூடியது என்னது, சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் வந்து தமிழ்நாடும் சவுத் ஆந்திராவும் மழை பெய்யுது. அப்போ இது வராது, இது சாதாரண ஆப்ஷன். இது ரெண்டு ஆப்ஷன்லேருந்து எப்பவுமே ரெண்டு எலிமினேட் பண்ணுறது ஈஸி. இப்போ இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது, அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று பாருங்க இந்தியா முழுதும் அடிக்கும், ஆனால் வடகிழக்கு பருவக்காற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வரும். அடுத்தது, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் ஆன் மான்சூன் அண்ட் சூஸ் த ரைட் ஆன்சர். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்காங்க. மோஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் இஸ் காஸ்ட் பை த டிப்ரெஷன் ஓவர் அரபியன் சி அண்டு பே ஆஃப் பெங்கால். ரெண்டுமே கரெக்டு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் மழை பெய்யும், அது ரெண்டு கிளையாக பிரியும். அரபியன் கிளையிலையும் வரும், பே ஆஃப் பெங்கால் கிளையிலையும் வரும், ரெண்டுலேயுமே வரும். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீ ஷோர். இது தப்பு, இப்போ தான் பார்த்தோம் நம்ம.
ஏன்னா அந்த கேஞ்சட்டிக் பிளேனுக்குள்ளே போகும்போது மழைப்பொழிவுலாம் கம்மியாயிரும், சீசோரில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொன்னோடனே நம்ம ஆன்சரை பார்த்துடணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புனாவே 2 வராது. இப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, தூக்கிடணும், டப்புன்னு தூக்கிடணும். அடுத்தது, ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா தமிழ்நாடு ரிமைன்ஸ் ட்ரை டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்போ தென்மேற்கு பருவக்காட்டில் இந்தியா தமிழ்நாடு வந்து ட்ரையாக தான் இருக்கும். தென்மேற்கு பருவக்காட்டில் மழை பெய்யக்கூடியது என்னென்னா கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மட்டும் தான் மழை பெய்யும், மற்றபடி ட்ரையாக தான் இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ரைட். அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னதாகிடுது, ரைட் ஆயிடுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யுறது வந்து நார்த் ஈஸ்ட், ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று, அதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெயின்ஃபால்ங்கிறது என்னங்கன்னா லாங் பீரியட் ஆவரேஜும்பாங்க. லாங் பீரியட் ஆவரேஜ் IMD ரிப்போர்ட் எடுக்கும்போது 50 வருஷத்துக்கு எடுப்பாங்க. எப்படின்னு வெதர் அண்ட் கிளைமேட் பார்க்கும்போது கிளைமேட் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் 30 to 35 வருஷம் எடுக்காங்களே, இது 50 வருஷத்துக்கு எடுப்பாங்க லாங் பீரியட் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் இந்த வருஷம் நமக்கு ரெயின்ஃபால் IMD சொல்லியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 1971 2020 வரைக்கும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 87 சென்டிமீட்டர் மழை பெய்யுங்காங்க. இதே பார்த்தீங்கன்னா 1951 to 2000 எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 89 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. 1961 நமக்கு 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 88 சென்டிமீட்டர் மழை பெய்யுங்காங்க. நல்லா பாருங்கள், மழைப்பொழி வந்து குறைஞ்சிட்டே வருது. 89, 88, 87, இப்போ அட் ப்ரெசன்ட் 87. அப்போ இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த தான் நமக்கு நார்மல் அப்படிங்காங்க. இது வந்து நம்ம பெர்சன்டேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 87 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 87 சென்டிமீட்டரு பெர்சன்டேஜில் 100% வச்சுக்கிடும். இதில் ஒரு 4% கூடி இருக்கு 104, இதில் 4% குறைஞ்சிருக்கு 96. இதை என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் அப்படிம்பாங்க. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது 10% கூடி இருக்கு 110, இதுல இருந்து பார்க்கும்போது 10% குறைஞ்சிருக்கு 90. அப்போ 104 to 110 இருந்தேன்னா அபோ என்ன, அப்போ மழைப்பொழிவு அதிகமாக இருக்கு. இதே 100% 90 ஆச்சுன்னா என்னன்னா பிலோ. 110க்கு மேலே இருந்தால் சர்ப்ளஸாக இருக்குன்னு அர்த்தம். 90க்கு கீழே இருந்தால் டெபிசிட்டாக இருக்கும். இது மாதிரி கொஸ்டின் இந்த இடம் கேட்கலாம், ஏன்னா அதை பார்த்துக்கிடுங்க. மான்சூன்லேருந்து இந்த இடம் கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறையா இருக்குது. எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு படிங்க, சிலபஸ் நல்லா படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க. இப்போ ஸ்டூடெண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, புக்கையே படிச்சுட்டு இருக்காங்க. யார் ஒருத்தர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நிறைய படிக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கூட திரும்ப 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 படிங்க. ஒவ்வொரு ஆட்டம் படிக்கும்போது ஒவ்வொரு மனநிலை இருக்கும். தேங்க்யூ.